வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நல்ல காரசாரமான சூப்பரான சுவையான முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வேக வச்ச முட்டை நான் 4 எடுத்திருக்கேன். அதை இது போல் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வானலி நான் அடுப்பில் வைக்கல. முதல்ல மசாலாலாம் பிரட்டிட்டு முட்டையை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு சேர்த்தா தான் நல்ல சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதாவது 1/3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வானலியை வச்சுக்கலாம். அடுப்பை முதல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற மசாலாலாம் இந்த முட்டை மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மசாலாலாம் முட்டையில் நல்லா கோட் ஆகிற மாதிரி 2 பக்கமும் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வைக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருவேப்பிலை தூவி ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதோட நம்ம ரசம் சாதம் அல்லது வெறும் தயிர் சாதம் கூட போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முட்டை வறுவலை நிச்சயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.